Hello friends, today we can discuss bubble chart example 3. To consider an unsorted array element as follows. Some element கொடுத்துக்கிறாங்க using bubble chart யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. Bubble chartனாலே உங்களுக்கு என்ன important point ஞாபகம் வரும்னா இது ஒரு charting technique. Then another point என்னன்னு உங்களுக்கே தெரியும். Then இது வந்து ஒரு internal charting. இது எப்படி யூஸ் பண்ணோம்னா by கண்டினியூவா 2 எலமெண்ட்டை ஷார்ட்டட் பண்ணி வரணும். மினிமமாக இருந்தால் சேஞ்ச் பண்ணோம், மினிமமாக இருந்தால் சேஞ்ச், மேக்ஸிமமாக இருந்தால் do not change. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் சேஞ்ச் மேக்ஸிமமாக இருந்தால். ஓகேங்களா? தென் சால்வ் பண்ணலாமா? ஸ்டெப் 1 அவங்க கொடுத்துக்கிற எலமெண்ட்டை எழுதிக்கோங்க. அன்சார்ட்டடாக இருக்குது, சார்ட்டடாக மாற்றணும். தென் 85, 76, 53, 42, 62, தென் 12. தென் ஷார்ட்டட் பண்ணலாமா? by கண்டினியூ 2 எலமெண்ட். 76 மினிமம் அதனால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 76, 85. தென் மீதி இருக்கிற எலமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. 53, 42, 62, தென் 12. தென் நெக்ஸ்ட் 2 எலமெண்ட் 53 வந்து மினிமம், தென் அதனால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 53, 85, 42, தென் 62, தென் 12. தென் நெக்ஸ்ட் 42 வந்து என்ன மினிமம், தென் அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 76, 53, 42, 85, then 62, 12. Then comparing to continue element. 62 பார்த்தீங்கன்னா மினிமம் அப்போ என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணோம். 76, 53, 42, 62, then 85, then 12. Then கடைசி எலமெண்ட் 12. அப்போ 12 வந்து மினிமம், அப்போ சேஞ்ச் பண்ணலாமா? 76, 53, 42, then 62, 12 and 85. தென் எல்லாமே என்ன பண்ணிட்டோம்? ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டெப் 1 அவுட்புட் பார்த்தீங்கன்னா 76, 53, 42, 62, 12 and 85. ஸ்டெப் 1 அவுட்புட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஸ்டெப் 2க்கு மூவ் ஆகலாம். ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 76, 53, 42, 62, 12 and 85. இங்கே பாருங்கள் 85 நம்பர் ஷார்ட்டட் ஆகிடுச்சு கடைசியில். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு மறுபடியும் முதல்லேருந்து நம்பர் ஷார்ட்டட் பண்ணலாம். 53 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், அப்போ என்ன பண்ணால் சேஞ்ச் பண்ணோம். 53, 76, 42, 62, தென் 12, 85. தென் நெக்ஸ்ட்டு பை கண்டினியூ 2 எலமெண்ட். 42 வந்து மினிமம், அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாமா? 53, 42, 76, 62, then 12, then shorted element 85. Then மறுபடியும் continue to element. 62 வந்து என்ன பார்த்தீங்கன்னா மினிமமா, தென் அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். 53, 42, 62, then 76, 12, then shorted element 85. then continue, then 12 வந்து மினிமம், அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். 53, 42, 62, 12, then 76, then 85 ஷார்ட்டட். இப்போ பாருங்கள் எலமெண்ட்டை மட்டும் நம்ம ஷார்ட்டட் பண்ணியாச்சு. தென் அப்போது ஸ்டெப் 2 அவுட்புட் பார்த்தீங்கன்னா 53, 42, 62, 12, 76, then 85. இதில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் ஷார்ட்டட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? தென் ஸ்டெப் 3க்கு மூவ் ஆகலாம். ஸ்டெப் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 53, 42, 62, 12, 76, 85. 2 எலமெண்ட் ஷார்ட்டட் ஆகிடுச்சு. தென் மீதி இருக்க எலமெண்ட்டை ஷார்ட்டட் பண்ணலாமா? 42 வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருந்தால் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். அப்போ 42, 53, 62, 12, ஷார்ட்டட் எலமெண்ட் 76, தென் 85. தென் பை கண்டினியூ 2 எலமெண்ட்டை ஷார்ட்டட் பண்ணலாம். 53, தென் 62. 62 வந்து மேக்ஸிமம் அதனால் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. தென் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 42, 53, 62, 12, தென் 76, தென் 85. தென் நெக்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணலாம். 12 வந்து மினிமம், அப்போ என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். 42,
53, 12, 62, then 76, 85. இங்கே போய் எல்லா எலமெண்ட்டும் ஷார்ட்டட் பண்ணியாச்சு. தென் ஸ்டெப் 3யோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 42, 53, 12, 62, 76, then 85. ஷார்ட்டட் ஆயிடுச்சிங்களா? தென் ஸ்டெப் 4க்கு மூவ் பண்ணலாம். ஸ்டெப் 4ல் ஸ்டெப் 3யோட அவுட்புட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 42, 53, 12, 62, 76, then 85. இப்போ 4 எத்தனை எலமெண்ட் ஷார்ட்டட் ஆயிடுச்சு? 3 எலமெண்ட் ஷார்ட்டட் ஆயிடுச்சு. தென் மீதி இருக்க எலமெண்ட்டை ஷார்ட்டட் பண்ணலாம். 52 வந்து பிக், அதனால் நம்பர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. 42, 53, 12, then 62, then 76, 85, then 53, then 12. 12 வந்து மினிமம். அப்போ என்ன பண்ணோம்? கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். then 42, 12, 53, then ஷார்ட்டட் எலமெண்ட் 62, 76, 85. இப்போ எல்லா எலமெண்ட்டும் நம்ம கம்பேர் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டெப் 4ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 42, 12, 53, 62, 76, 85. தென் ஸ்டெப் 5க்கு மூவ் ஆகலாம். தென் ஸ்டெப் 5. ஸ்டெப் 4ஓட அவுட்புட் காப்பி பண்ணிக்கோங்க. 42, 12, 53, 62, 76, 85. இப்போ பாருங்கள் 4 எலமெண்ட் ஷார்ட்டட் ஆயிடுச்சு. தென் மீதி இருக்க எலமெண்ட்டை கம்பேர் பண்ணால் 12 மினிமம். அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12, 42, 53, 62, 76, 85 எல்லா எலமெண்ட்டும் ஷார்ட்டட் ஆயிடுச்சு. அப்போ ஸ்டெப் 5ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 12, 42, 53, 62, 76, 85. எல்லா எலமெண்ட்டும் ஆர்டராக இருக்கா? ஷார்ட்டட்னு சொல்லலாம், ஆர்டர்னு சொல்லலாம், அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ஆர்டர், ஷார்ட்டட் அரே எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். தென் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தி அரே ஆஃப் ஷார்ட்டட் எலமெண்ட் is 12, 42, 53, 62, 76, then 85. தென் இன்றைக்கி நம்ம பார்த்தது பபிள் ஷார்ட்டோட எக்ஸாம்பிள் 3. பபிள் ஷார்ட்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இது ஒரு ஷார்ட்டிங் டெக்னிக்கு. இது வந்து டைப் ஆஃப் இன்டர்னல் ஷார்ட்டிங். தென் பை கண்டினியூ 2 எலமெண்ட் கண்டினியூவாக இருக்க 2 எலமெண்ட்டை ஷார்ட்டட் பண்ணுவானோ, மினிமம் அந்த சேஞ்ச் பண்ணோம், மேக்ஸிமம் அந்த நாட் சேஞ்ச் பண்ணக்கூடாது. தென் எல்லா எலமெண்ட்டும் எழுதிக்கலாம். தென் கண்டினியூவாக 2 எலமெண்ட்டை ஷார்ட்டட் பண்ணே வந்துக்கிறோம். தென் கடைசியாக வர மேக்ஸிமம் எலமெண்ட்டை எப்பயுமே கடைசியாக ஷார்ட்டட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறோன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு குறி போட்டு நம்ம சிம்பிள் போட்டு காமிக்கிறோம். தென் எல்லாமே ஷார்ட்டட் பண்ணி வந்தாச்சு. இதை வந்து ஆர்டர்னு சொல்லலாம், ஷார்ட்டிங்னு சொல்லலாம், அசெண்டிங்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.